துதித்து பாடி ஆராதிப்பது அது அவசியமாக இருக்கிறது. ஆகவே இந்த நேரத்திலும் Praise the Lord. Hallelujah. Hallelujah. Okay. How do we enter into the gates of God? எப்படி நம்மளோட ஹalleluya எப்படி அவரோட பிரசன்னத்துக்குள்ள நம்ம போக முடியும்? First gate என்னது? Thanksgiving. Hallelujah. is a water levels குறையாது, blood levels குறையாது, finance குறையாது, amen, provisions குறையாது, protection குறையாது, amen, hallelujah. sir நம்மளோட தேவனால கூடாத காரியம் ஒன்று உண்டோ? ஒன்று இருக்கா? அவரால கூடாத காரியம் இந்த உலகத்துல ஏதாவது ஒண்ணு இருக்கா? யாராவது வசனம் யோபு 42:2 போன்ஸ் தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர் செய்ய நினைச்சிட்டார். ஓகே, எல்லாரும் உட்கார்ந்துக்கலாம். வல்லவர் தேவனே உமக்கு எங்களுக்கு நீங்க யெகோவா ஈரேயா இருக்கீங்க. எங்களுக்கு நீங்க எல் ஷடாயா இருக்கிறீங்க. எங்களுக்கு எல்லாமே நீங்களாவே இருக்கீங்க. தேங்க்யூ. நம்மளுக்கு சமாதானம் தருகிற தேவன், நம்ம கூடவே இருக்கிற தேவன், நம்மளுக்கு உதவி செய்கிற தேவன் நம்மளோட எப்பவும் இருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம கூட எபினேசரா இருக்கிறாரு, எல்ஏசரா இருக்கிறாரு, உதவி செய்யும் தேவனா இருக்கிறாரு, நம்மளை தூக்கி சுமக்கிறாரு. ஒரு தாய் 10 மாசம் சுமக்கலாம், ஆனா முதிர் வயது வரை நம்மளுடைய முடி நரைச்சு நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் நம்மள சுமக்கிறவர் இட்ஸ் God alone. Amen. ஒரு கரு போல he protects us. முதிர் வயது வரை நம்மளை தாங்கி சுமக்கிறார். Hallelujah. Thank you. அதுக்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் இயேசுவா. meaning in it. So God has blessed us
அந்த இந்த 7க்கான அர்த்தம் என்னவோ அதுதான் என்னோட சாட்சியும் கூட. பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, வேஷ்டி எப்போ அழுது விழுந்துரும், புதுசாக கட்டுறேன். ஸோ அதனால முயற்சி பண்ணுறேன். ஓகே, என்னோட சாட்சி, எனக்கு பொதுவாக என்னோட வேதாகமத்தில் எனக்கு பெரிய பைபிள் ரொம்ப பிடிக்கும். அதில் சில விஷயங்களை நான் எழுதி வச்சு ஜெபம் பண்ணுறது எனக்கு வழக்கமான ஒரு விஷயம். அதில் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி நான் போட்டது வந்து பேபி அப்படின்னு போட்டேன். நடக்கும், ஆனால் எப்போ நடக்கும்ன்றது எங்களுக்கு தெரியாது. அதில் உறுதியாக இருந்தோம் 2 பேரும். ஆனால் சில காரணங்கள், சில தடைகள். ஒரு மனுஷனுக்கு பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல, நான் 2 பேருக்குமே எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் பேபி ஃபார்ம் ஆகும், இதுதான் சாட்சி. அப்போ ஃபார்ம் ஆகலன்னா அது யார்கிட்ட இருக்கு அப்படின்னா அது கடவுள்கிட்ட தான் இருக்கு. எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, எல்லாமே நார்மல், ஹெல்த்தியாக இருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரியல டாக்டர் சொல்லும்போது நான் நினைச்ச காரியம், கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்த கடவுள் நமக்கு சொல்ல விரும்புகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் விட்டுட்டோம். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது நிறைய பிரச்சனைகள், நிறைய சண்டைகள், இதெல்லாம் வந்து புயலாக எல்லா கேட்டுமே லாக் ஆயிடுச்சு. பட் நான் வச்சிருந்த ஃபர்ஸ்ட் கேட் இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை இந்த பிரச்சனை தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். அது கடவுள் ரொம்ப சிம்பிளா எடுத்து விட்டுட்டார். இதுவே நான் உனக்கு கொடுத்துட்டேன், மற்றதெல்லாம் கொடுக்க மாட்டேனா. இதுல ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு நாளும் செய்யும் போது, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கும் போது கடவுள் சொல்ற காரியம், உனக்கு பெரிய விஷயத்தையும் பண்ணிட்ட, சின்ன விஷயம்லாம் நீ கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்க, இதெல்லாம் உன் பிரச்சனை. நீ போக வேண்டிய இடம் இன்னும் நிறைய இருக்கு, நீ பார்க்க வேண்டிய மனிதர்கள் நிறைய இருக்கு, நீ சந்திக்க வேண்டிய பிரச்சனைகள் இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஜெபத்துல வெளிப்படுத்தினா. ஆனா அருமையா நாங்கள் 2 பேருமே எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு மிகப்பெரிய அற்புதம், அடுத்து அற்புதங்கள் நடந்துட்டே இருந்ததுனால ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. ஒருத்தர் புதுசா கார் வாங்கி இருந்தா கையில கொடுத்தா எப்படி இருக்குமோ அதை காட்டிலும் அதிக சர்ப்ரைஸ் இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சாட்சி. இது ரொம்ப சிம்பிளா நான் சொல்லிட்டேன். ஆனா அது கடந்து வந்த பாதைகள் அப்படின்றது ரொம்ப கடினமான பாதை. அதுல மிக முக்கியமாய் நான் பாராட்ட வேண்டியது அப்படின்னு கேட்டா ஆனிய. ஏன்னா எல்லா சூழ்நிலைகளிலும் நான் ஆனியை பார்த்திருக்கேன். ஒரு பெண் எவ்வளவு பிரச்சனைகளை தாங்க முடியுமோ, எவ்வளவு வழிகளை தாங்க முடியுமோ அதை காட்டிலும் அதிகமா தாங்கின ஒரு பெண் அப்படின்னா ஆனியை தான் சொல்லுவேன். ஏன்னா இது கூட இருந்து டிராவல் பண்ணி பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் ஆனியோட வலியும் வேதனையும் வந்து தெரியும். ஸோ எங்களோட வலிகள் வேதனை, என்னோட வலி நம்ம வெளியில போற ஒரு இடம், ஒரு பெண்ணோட வலி அப்படின்றது ஸோ நான் குழந்தைக்காக மட்டும் சொல்லலை, எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்துதான். அது ஒரு பிரச்சனையோட எக்ஸ்ட்ரீம் அப்படின்னா அந்த எக்ஸ்ட்ரீமும் தாண்டி நிற்கிற ஒரு சக்தி இருக்குன்னா அதை என்னோட மனைவி கிட்ட தான் நான் பார்க்குறேன். அதை வந்து நான் வந்து ரியலைஸ் பண்றேன். அதனால உண்மையிலே நான் வந்து ஆனிய இது பாராட்டுறதா இல்லை கடவுள் கொடுத்த கிஃப்டா அப்படின்றது எனக்கு தெரியல. எல்லா நேரங்களிலும் சில நேரம் கொடுக்குற அட்வைஸ், ஹஸ்பண்ட்க்கு கொடுக்குற அட்வைஸ், ஒரு ஹஸ்பண்ட் எடுக்கிற எல்லா டிசிஷனும் கரெக்டா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா இருக்காது. நான் நிறைய பேரோட வாழ்க்கையில பார்த்துருக்கேன். ஒரு வைஃப் எடுக்கிற எல்லா டிசிஷனும் எல்லா நேரத்திலையும் கரெக்டா இருக்குமான்னு கேட்டா நிச்சயமா இருக்காது. இட்ஸ் பேலன்ஸ்டா தான் போகும். சில நேரம் எடுக்கிற முடிவு தவறா போகலாம், சரியா போகலாம். அதை எந்த இடத்துல தப்பு போகுது அப்படின்றது ஆனிக்கு நல்லாவே தெரியும். இந்த ஆனி எந்த இடத்துல தப்பு பண்றான்றது எங்க 2 பேருக்குமே நல்லாவே தெரியும். அது பேலன்ஸ்டா போயிட்டு இருந்தது. சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அந்த பேலன்ஸ்டா இருக்கிற விஷயத்த கடவுள் தான் என்ன பண்றாரு, கரெக்டா கொடுக்குறாரு. அது ஜபத்துல இருக்கும்போது, ஆராதனையில இருக்கும்போது, துதியில இருக்கும்போது, எல்லா இடத்துலையும் சர்வ வல்லவர் சரியான பேலன்ஸ்டான ஒரு லைஃபை கொடுத்ததுனால சண்டை வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் சந்தோஷத்துக்கு ஒரு நாளும் குடும்பத்துல குறைவு இருந்ததே இல்லை. வீட்டுக்கு வரவங்க முதற்கொண்டு எல்லாருமே நாங்கள் ஜெபிக்கிற ஒரு விஷயம், வீட்டுக்கு வந்தா எல்லாம் சந்தோஷத்தோட சமாதானத்தோட போகணும். அதுதான் என்னோட ஆசை. என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் வீட்டிலே விட்டுட்டு போகணும் அப்படின்றது ஆசை. ஸோ அதை கடைசி வரைக்கும் பிரச்சனைகள் வந்தாலும் அவ்வளவு வலியும் வேதனையும் தாங்கிட்டு ஒரு பெண் இருக்க முடியும் அப்படின்னா நான் என்னோட மனைவியை தான் நான் பார்த்துருக்கேன் எல்லா சூழ்நிலையிலும். அதே நேரத்துல உடன் பிறந்தவர் எந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுமோ அந்த இடத்துல சரியான நேரத்துல சப்போர்ட் பண்றது. ஸோ ஆனியோட வீட்டு சைட்லயும் சரி, அவங்களோட சகோதரர்களும் சரி, ஸோ என்னோட வீட்டு சைட்ல இருந்து என்னோட அண்ணாவும் சரி, அம்மாவும் சரி, அண்ணியும் சரி, எல்லாருமே சரி, எந்த இடத்துல சப்போர்ட்டை கொடுக்கணுமோ அந்த இடத்துல சரியான சப்போர்ட்டை கொடுத்தாங்க. எந்த இடத்துல சப்போர்ட்டை கொடுக்க மாட்டேன்னு ஸ்ட்ரிக்டா சொன்னாங்களோ அந்த இடத்துல சப்போர்ட் கொடுக்கல. இதுதான் விஷயம். அப்போ என்ன அப்படின்னா
கடவுள் சரியாய் ஒரு மனிதனை நடத்தணும்னா அதை சரியா என்ன பண்றாரு, அவனோட வாழ்க்கையில எந்த இடத்துல எதை கொடுக்கணுமோ அதை கொடுத்தாதான் அவன் சரியா போவான்றது நிச்சயமா கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் என்னோட ஸ்டூடெண்ட்டுக்கும் சரி எல்லாருக்கும் சரி நான் சொல்ற ஒரே விஷயம், லைஃப் ஒரு பக்கம் கூட்டிட்டு போகும், அதை கையை பிடிச்சிட்டு அப்படியே போகுது. அதுக்கு எதிரில் போனோம் அப்படின்னா நிச்சயமா நம்ம என்ன பண்ண மாட்டோம், வலியும் வேலையும் அனுபவம், இதுதான் உண்மை. ஆமென். இப்ப கர்த்தர் எங்களுடைய வாழ்க்கையில அற்புதத்தை செஞ்சாரு. கண்டிப்பா ஒருவேளை இங்க யாராவது பிரச்சனையோட கஷ்டத்தோட இல்ல மனக்கசப்போட இருந்திருப்பீங்கன்னா கண்டிப்பா உங்களோட வாழ்க்கையில என்ன பண்ணுவாரு, கண்டிப்பா சர்வ வல்லவர் ஒரு அற்புதத்தை செய்வாருன்றதுல துளி அளவு கூட சந்தேகப்படாதீங்க. அடுத்தது, நம்மளோட வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை நாங்க சந்திச்சோம். ஆனா எங்க 2 பேருக்குள்ள நான் ஆனி கிட்ட சொன்னது ஒரே விஷயம், சுத்தி இருக்கவங்க யாரையும் பார்க்காத, உன் வாழ்க்கையில நீ தான் ஹீரோயின், என் வாழ்க்கையில் நான் தான் ஹீரோ. இப்போ வரைக்கும் நாங்கள் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். வெளியில போகும்போது சரி, வரும்போது சரி, எப்போ இருந்தாலும் என் லைஃப்ல நான் தான் ஹீரோ, நீ தான் ஹீரோயின். பிரச்சனை வரதான் செய்யும், ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டோம். அதை கடவுள் தான் கொடுத்தார். இப்போ சுற்றி இருக்க மனிதர்கள், எதிர் வீட்டில் இருக்க அனிதாஜியா இருக்கட்டும், அவங்க அம்மா, அவங்க பேர் எனக்கு மறந்து போச்சு, எலிசபெத், அப்பா, அப்புறம் அந்த அம்மா உங்க காலையில என்னை எழுப்பி விடுறவங்களே அவங்கதான். ஒரு சத்தம் கேட்கும், என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரே சத்தமா கேட்கும். காலையில ஜெபம் பண்றதுக்கு டைம் ஆச்சு, எழுந்துட்டு ஒவ்வொரு நாளும் எழுப்பி விடுறது அனிதாஜி. திடீர்னு ஒரு சத்தம் கேட்கும், தம்பி எழுந்து ப்ரேயர் பண்ண. காலையில 4 மணிக்கு கேட்கும், 5 மணிக்கு கேட்கும், 6 மணிக்கு கேட்கும். எழுந்து ஜெபம் பண்றதுக்கான டைம் இவங்க எல்லாம் தான் என்னை எழுப்பி விட்டு ப்ரேயர் பண்ண வைக்கிறாங்க காலையில. ஸோ அதனால ஒவ்வொருத்தரும் பார்க்கும்பொழுது எப்பவுமே என்னை பார்த்து ஹாப்பியா ரிசீவ் பண்ணுவாங்க. நல்லா இருக்கீங்களா கேட்கறது. ஒரு மனுஷனை விசாரிக்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கிறிஸ்தவத்துல நம்ம செய்யற முதல் தவறு அதான், விசாரிக்கிறதே கிடையாது. பிரதர் கூட சொல்லுவார், எங்க என்னை பாக்குறீங்க, சிரிக்க கூட மாட்டீங்க. அவரு கேட்கிற அப்புறம் தான் எனக்கு ஐயோ உங்களோட வாழ்க்கையே சிரிக்கிறதாடா அவர் மறந்துட்டு அவர் ஃபீல் பண்ண. ஸோ இதெல்லாம் என்னன்னா சின்ன சின்ன சந்தோஷங்கள், நம்ம சேர்த்து வைக்கிற சந்தோஷங்கள் இதுதான். ஸோ இதை எல்லாத்தையுமே நான் வந்து நிறைய ரிசீவ் பண்ணிட்டேன். என் வீட்டில இருந்து, குடும்பத்துல இருந்து, ஃபேமிலில இருந்து எல்லா விஷயத்துல ரிசீவ் பண்ணிட்டேன். அந்த பிரச்சனைகளை சந்திக்கிற வலியும் வேதனையும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றத நான் என் வைஃப் கிட்ட இருந்து நான் வந்து முழுசா கத்துக்கிட்டேன். அதான் உண்மை. ஸோ எல்லா பிரச்சனையும் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இருக்கா, கண்டிப்பா நானும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த கடவுள் ரொம்ப நேர்த்தியா அழகா எனக்கு சொல்லி கொடுத்தாரு. என்னோட வாழ்க்கையிலும் நேர்த்தியான அற்புதங்களை செய்திருக்கிறார், இன்னமும் அதிகமாய் செய்வார் என்பதுல துளி அளவு கூட சந்தேகமே இல்லை. ஆமென், ஆமென். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகா தாவீதுக்கு நான் பொய் சொல்ல என்று சொல்லி சொன்ன வெற்றினி மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே மறவாமல் நினைப்பவரே இசையா நிறைவேற்றி முடிப்பவரே நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவி. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அடியாளைய ஒரு சிறு சாட்சியாக இந்த நாளிலே சந்தோஷமான இந்த சூழ்நிலையை நிறுத்தினதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த பாடலின் வரிகள் சொன்னது போல அவர் தாவீதுக்கு பொய் சொல்ல மாட்டேன்னு சொன்னார். என் தாசனாகிய தாவீதுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன், நான் சொன்னதை செய்வேன்னு சொன்னார். ஆபிரகாமை அழைத்து அவனை வானத்து நட்சத்திரங்களை பார் என்று சொல்லி சாத்தியமில்லாத சூழ்நிலையில கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தது போல கர்த்தர் எனக்கும் வாக்குத்தத்தங்கள் அநேகம் கொடுத்தார், அதை நிறைவேற்றினார். அதை இன்று காணும்படியாக தேவன் உதவி செய்தார். அதற்காக என் தேவனுக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறேன். என் மகளுடைய திருமணமாகி அவங்க சொன்னாங்க, சாட்சி
7 வருடம் ஆகிறது, இது 7வது மாதம் என்று சொல்லி அப்படியாக திருமணம் ஆன உடனேயே ஆண்டவர் எங்கள் குடும்பத்திற்கு எங்கள் பிள்ளைகளுக்கு சொன்னார், அன்னைக்கு இளையராஜாவுக்கும் சொன்னார், நான் குழந்தையை தருவேன் என்று சொல்லி, கற்பத்தின் கனியை தருவேன் என்று சொல்லி. ஆனாலும் இப்படி ஒவ்வொரு வருடமும் தாமதமாகி கொண்டிருக்கும் போது மிகவும் மனசோர்வுகள் வந்தது. ஆனாலும் அந்த வாக்குத்தத்தம் ஆண்டவர் சொன்னார், அதை சொல்ல நிறைவேற்ற அவர் வல்லவர். அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற அவர் மனு புத்திரனும் அல்ல. தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் அவர் சொன்னதை இந்த நாளிலே செய்து சிறியவனை புழுதியில் இருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து தூக்கி சிங்காசனங்களிலே அமரச் செய்கிற அதே அன்னாளுடைய துதியிலே இந்த வார்த்தை வருகிறது. இன்று என் மகளை சிங்காசனத்திலே அமரச் செய்திருக்கிறார். அதற்காக என் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்திற்காக நன்றி. தேங்க்யூ ஜீசஸ். அடுத்ததாக ஸ்பெஷல் சாங் கரோலை. வெயிட் லிங்க்ஸ் வெயிட் क्या इधर टेक முழு இதயத்தோடு உம்மை துதிப்பேன், உன்னதமானவரே. உம் அதிசயங்கள் எல்லாம் எடுத்துரைப்பேன், அதிசயமானவரே. முழு Amen.
பேசலாம். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நேரம் தேவனுடைய வார்த்தையை கேட்குற நேரம் முதல்ல தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும்படி பல்லாவரம் ஃபெய்த் ஏசிஎஸ் அப்படின்ட்டு உடனே இருக்கிற பாஸ்டர் இளவரசன் அவர்கள் வந்து இந்த நேரம் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பிள்ளைகளுக்காக ஆசீர்வாதமான வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள். பின்பு வந்திருக்கிற தேவ ஊழியர்கள் அனைவரும் இந்த செய்திக்கு பின்பதாக தேவ ஊழியர்கள் அனைவரும் எங்கள் மேடைக்கு அழைக்கப்படுவீர்கள். ஒரு விசேஷித்த ஜபத்தை அருமையானங்கள் பெத்லேன் பாஸ்டர் அவர்கள் வந்து செய்வாங்க. இந்த வார்த்தைக்கு நான் கடந்து செல்வோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இது கர்த்தர் உண்டுபடி நாள். கர்த்தர் இந்த நாளை அவர் தம்முடைய ஆதி தினத்திலே அவர் தெரிந்து கொண்டு இந்த நாளை அருமையான ஜீவராஜ் ஐயா செல்வராணி அம்மாவுடைய சந்ததியாக இருக்கிற மகள் ஆனிகே ஆண்டவர் அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தது நிமித்தம் தேவனுக்கு நன்றி சொல்லும் நாளாக இந்த நாளை தேவன் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஆண்டுடைய வார்த்தையை சொல்லுகிறது ஏசாயா 66:10 எருசலேமை நேசிக்கிற நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட சந்தோஷப்பட்டு அவளை குறித்து களி கூறுங்கள். அவள் நிமித்தம் துக்கித்திருந்த நீங்கள் எல்லாரும் அவளோடு கூட மிகவும் மகிழுங்கள். ஆமென் சொல்லாமல் சேர்ந்து ஹல்லேலூயா. கடந்த 7 வருடங்கள் அநேக வேதனைகள், துக்கங்கள், கண்ணீர், கவலை, இளனமான பேச்சுக்கள், இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள்ளாக அருமையான மகள் ஆனி கடந்து சென்றிருந்தாலும் கர்த்தர் அருமையான மகளை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நினைத்திருக்கிறார். அவர் நல்லவர். இக்கட்டு நாளில் அரணான கோட்டை. தம்மை நம்புகிறவர்களை, தம்மை விசுவாசிக்கிறவர்களை, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் சொந்த ஆண்டவராக இருந்து ஏற்றுக்கொண்டார்களோ அவர்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் நன்மை செய்கிற தேவனாக இருக்கிறார். அருமையான மகள் ஆனியுடைய பேருடைய அர்த்தம் என்ன சொல்லி பார்த்தோம்னு சொன்னா கிருபை, தயவு. கிருபைக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? தேவ கிருபை மகள் மீது அளவிலாம் இருக்கிறது. அதே போல சொன்னா தயவு, தயவுக்கு தேவ தயவு அளிப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. தேவ தயவை ஆண்டவர் வெளிப்படுத்தி மகளுடைய எல்லா அழுகைக்கும், கண்ணீருக்கும், துக்கத்திற்கும், புலம்பலுக்கும் ஒரு பெரிய முற்றுப்புள்ளி வைத்தார். ஆமென் சொல்லாமா? வரும்பொழுது நான் இதை குறித்து யோசித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு பாடல் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. வானத்திலும் இந்த பூமியில் அந்த பாடல் ஒரு வார்த்தை உண்டு. அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தாமதமானாலும் அது நன்மையாய் மாறும். இந்த வார்த்தை அதுவல்ல, அதில் சொல்லப்பட்டிருக்கும் தீமையானால் நன்மையாய் மாறும். நான் பாடிக்கொண்டிருந்தேன்னு சொன்னா தாமதமானாலும் அது நன்மையாய் மாறும். அருமையான மகளுக்கு ஆண்டவர் தாமதமானாலும் அதை நன்மையாய் முடிய பண்ணுகிறது. அவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் ஒரு காலம் தடைபடாத தேவன் நம்மை நினைத்திருக்கிறார். அருமையான சகோதரர்கள் ஆராதனை நடத்தும் பொழுது கர்த்தர் செய்ய நினைத்தது அது தடைபடாது. உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் நினைத்திருக்கிறார். அந்த தீமையான காரியங்கள் ஆண்டவர் தாமதமான காரியங்களையும் அவர் நன்மையாய் முடிய கொள்வார். அந்த பாடலை பாடின பிறகு நாம் தொடர்ந்து ஆண்டுடைய வார்த்தை கேட்கலாம். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான நாமம் உண்டு என்று சொன்ன அந்த பாடலை. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறொரு நாமம் இல்லை. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. 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 அவர் நாமத்தில் அற்புதம் நடக்கும், தாமதமான நன்மையாய் மாறும். அவர்
நடக்கும். தாமதமானாலும் நன்மையை மாறும். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாம் நமக்கில்லையே சொல்வோம். நம் காரியம் வாய்ப்பதற்கென்று வேறு நாம் நமக்கில்லையே. அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து, அவர் நாமம் இயேசு கிறிஸ்து. நல்லவர். ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே உன்னை அறிந்தே, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாய் கற்றேன். இன்னைக்கு காலையில ஒரு 7:30 மணிக்கு மேலே தான் இங்கே வரணும்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைத்தது. அது பாஸ்டர் டேவிட் அவர்கள் சொன்னார்கள். நான் இதை குறித்து யோசித்து கொண்டிருந்த நேரத்தில் ஆண்டவர் ஒரு வசனம் புலம்பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, நெடுங்காலம் எங்களை கைவிட்டிருப்பது என்ன? நெடுங்காலம் சில காரியங்கள் நம்முடைய கைகளை விட்டு போயிருந்தாலும் வசனம் சொல்லுகிறபடியாகவே நெடுநாட்கள் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். அது விரும்புது வரும்புது ஜீவ விருட்சம் போல அது ஒரு பெரிய மகிழ்ச்சியாய் இருக்கக்கூடியதாகவே காணப்படும். நான் அதை குறித்தபடி சிந்தித்து கொண்டே இருக்கும் பொழுது ஆண்டவர் சில வார்த்தைகளை சொன்னார். அது தேவனுடைய வார்த்தை நான் விசுவாசிக்கும். இது நான் தீர்க்கதரிசியாய் நான் சொல்லலை, தேவனுடைய வார்த்தையை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நான் வசனத்தை சொல்லும் பொழுது நான் விசுவாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிற அந்த வார்த்தை ஆண்டவர் அருமையான குடும்பத்திற்கு மட்டுமல்ல அந்த கற்பத்தின் கணிக்கும் அவர் நிறைவாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். வேதத்திலே ஒரு சில நபர்களுக்கு ஆண்டவர் தாமதமான குழந்தையின் ஆசீர்வாதத்தை கொடுத்தார். ஆனால் யாருக்கெல்லாம் ஆண்டவர் தாமதமாய் கொடுத்தாரோ அந்த தாமதமாய் கொடுத்த அந்த பிள்ளையுடைய வாழ்வும் ஆஸ்வதிக்கப்பட்டதாகவும் அதே போல பெற்றோருடைய மனமும் நிறைவாய் இருந்ததை நாம் பார்க்க முடிகிறது. ராகேலை குறித்து நான் வாசிக்கும் பொழுது எனக்கு பிள்ளை கூட முடியும் சொல்லிட்டு அவள் அழுகிறாள். அப்போ நானும் அவங்க கர்ப்பத்தை அடைத்திருக்கிறேன்னு சொல்லிட்டு யாக்கோபு சொல்லுகிறாள். ஆனால் தேவனுடைய திட்டம் என்னவென்று சொன்னால் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படியாகவும் அதே போல அநேகருக்கு ஜீவரட்சணியா இருக்கும்படியாக யோசேப்பை ஆண்டவர் தாமதமாய் கொடுத்தார் யாக்கோபுக்கு. ஆமென் சொல்லாமா? உங்களுக்கு ஆண்டவர் யோசேப்பை போல ஆண்களை நான் சொல்லவில்லை, நான் தீர்க்கதரிசி கிடையாது. ஆனால் வெகு ஜனங்களை உயிரோடு காக்கும்படிக்கு வெகு ஜனங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லும்படியான தேவ ஆவியும் தேவ ஞானம் நிறைந்த ஒரு பிள்ளையா இந்த பிள்ளை காணப்படும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் சொல்லாமா? இதுதான் ஆண்டவர் யாக்கோபின் குமாரனாகிய யோசேப்புக்கு செய்தார். நீங்கள் எல்லாரும் நன்றாய் விவரித்து அறிந்தவர்கள். யோசேப்புக்கு என்ன நன்மைகள் ஆண்டவர் கொடுத்தாரோ அப்படிப்பட்ட நன்மைகள் ஆண்டவர் அருமையான இளையராஜா சௌரியானி அவருடைய கற்பத்தின் கனிக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் நடத்துவார். அதே போல மனோவாவுக்கு அவருடைய குறித்து அவருடைய பிள்ளைக்கும் மனோவுடைய மகன் சிம்சோ அந்த சகோதரி குறித்து சொல்லும் பொழுதும் அவர்களுக்கு பிள்ளை இல்லாத இருந்தது. ஆனால் அசாத்தியமான காரியங்களை தேவனால் செய்யும்படிக்கு தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட ஒரு மகனாக சிம்சோன் காணப்பட்டது போல ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தருவார். ஆமென் சொல்லாமா? இந்த உலகத்திலே உலகத்தால் கரைபடாத ஒரு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழும்படிக்கு தேவன் எப்படி சிம்சோனை தெரிந்து கொண்டாரோ அதுபோல ஆண்டவர் ஒரு பிரதிஷ்டை பண்ணப்பட்ட தேவனுக்கென்று ஒரு அர்ப்பணிக்கப்பட்ட எதிரியின் பாளையத்துக்குள் சென்று சத்துருக்களை முறியடித்து பெரிய ஜெயத்தை கொடுத்த ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுத்த சிம்சோனை போல ஆண்டவர் உங்கள் கற்பதின் கரையை மாற்றுவார். ஆமென் சொல்லாமா? அடுத்ததாக சகரியா எலிசபெத்தை குறித்து வாசிக்கும் அவர்கள் வயது சென்றவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கர்த்தருக்கு முன்பதாக அவர்கள் பயந்தவர்களும் நீதியும் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லாமா? அப்போ அந்த சகரியா எலிசபெத்துக்கு ஆண்டவர் ஒரு குழந்தை கொடுப்பேன் என்று சொல்லி சகரியாவுக்கு சொல்லுகிறார். ஆனால் அதை சொன்ன பிறகு யோவானை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது.
அவன் கர்த்தருக்கு முன்பதாக பெரியவனாயிருப்பான். ஆமென் சொல்லுங்க எல்லாரும் சேர்ந்து. இந்த கற்பத்தின் கனி தேவனுக்கு முன்பாக இது நிற்கும். ஆமென் சொல்லுங்க. நானும் அதாவது ஏசாயாவில் சொல்லப்பட்ட வார்த்தைப்படியாகவே உங்களுடைய நாமம் மட்டுமல்ல உங்களுடைய சந்ததி நாமமும் எனக்கு முன்பாக இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன அந்த நல் வார்த்தையை அருமையான குடும்பத்திற்கு ஆண்டவர் நிறைவாய் அருளுவாராக. கர்த்தருக்கு முன்பதாய் நிற்கும் ஒரு சந்ததி ஆண்டவர் உங்களுக்கு கற்பத்தின் கனியாய் கொடுத்திருக்கிறார். இந்த உலகத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம், தன்னுடைய இஷ்டத்திற்கு பிள்ளைகள் வாழ்ந்து கொண்டு சிந்தித்து கொண்டு நடந்து கொண்டு மனசு மாம்சத்தையும் விரும்புவதை செய்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே ஆண்டவர் உங்களுக்கு தேவனுக்கு முன்பாய் நிற்கும் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். ஆமென் சொல்லாமா? அதற்காக தான் ஆண்டவர் இந்த நாட்கள் எல்லாவற்றையும் அவர் தாமதப்படுத்தி இருக்கிறார். அதாவது வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளிட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லாமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட அனுபவத்தை உங்களுக்கு தந்திருப்பார் நான் விசுவாசிக்கிறேன். ஒரு நீதிமன்ற சந்ததிக்கு ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மேன்மையான ஒரு ஆசை, இப்படி எலிசபெத் வயிற்றில் உள்ள பிள்ளை துள்ளினதோ அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் தந்து கர்த்தருக்கு முன்பாய் இருக்கிற பிள்ளையாகவும், அதே போல் நான் வாசிக்கிற பொழுது எலியாவின் ஆவியும் பலமும் கொண்ட ஒரு பிள்ளையாக. ஆமென் சொல்லுங்க. எலியாவின் ஆவியும் பலம், எதையும் தேவனுக்கென்று பக்தி வைராக்கியத்தோடு துணிந்து செயல்படத்தக்கதாக தேவன் தம்முடைய ஆவியினாலும் தம்முடைய பலத்தினாலும் அவர் நிறைத்து தேவனுக்கு முன்பாகவும் மட்டுமல்ல அநேகருடைய இருதயங்களை தேவனுக்கு நேராய் திருப்புகிற ஒரு பிள்ளையாக இந்த பிள்ளை காணப்படும் என்று கர்த்தருடைய ஊழியக்காரன் நம்மளுக்கு சொல்லுகிறேன். அப்படின்னு சொல்லாமா? என் பிள்ளைகள் சத்தியத்துக்கு நடக்கிறாள் என்ற சந்தோஷத்தை காட்டில் வேற சந்தோஷம் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி யோவான் சொல்கிறார். அதுபோல நீங்க பின்னாட்களில் இந்த பிள்ளைகளை குறித்து மிகுந்த ஒரு சந்தோஷம், மிகுந்த ஒரு மகிழ்ச்சி, என்னுடைய பிள்ளை சத்தியத்தில் நடப்பது மட்டுமல்ல எலியாவின் ஆவியும் பலம் கொண்ட பிள்ளையாக, மற்றவர்களுக்கு ஒரு மாதிரியான பிள்ளையாக, தேவனுக்கு முன்பாய் நிற்கிற ஒரு பிள்ளையாக ஆண்டவர் தாமதித்தார் இந்த பிள்ளையை கொடுத்திருக்கார் என்று சொல்லி நீங்கள் தேவனுக்கு நன்றி சொல்லுகிற குடும்பமாய் ஆண்டவர் உங்களை மாற்றி நடத்துவார். ஆமென் சொல்லாமா? ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாய் தருவார். உங்களுக்கு மட்டுமல்ல, அந்த பிள்ளை அனைவருக்கு ஒரு ஆசீர்வாதமான பிள்ளையாக, அனைவருக்கு பிரயோஜனமான பிள்ளையாக, எப்படி யோவான் ஸ்தானத்தின் மூலமாக அனைவருடைய இருதயங்கள் தேவனுக்கு நிலை திரும்பப்பட்டதோ நீங்க ஜெபம் பண்ணியிருப்பீங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஊழியத்துக்கும் கொடுப்போம்னு சொல்லி நீங்க சொல்லியிருப்பீங்க. நிச்சயமா நீதிமன்ற சந்ததி அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்லி இருக்கும். ஆனால் அந்த சொல்லிய, அந்த நினைத்த அந்த நல் வார்த்தைகளை, அந்த எண்ணங்களை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்ற போகிறார். ஆமென் சொல்லாமா? அது எலியாவின் ஆவியும் பலமும் கொண்ட பிள்ளையாக, ஒரு தீர்க்கதரிசியாக, என்று சொன்னார் வசனம் சொல்லும்படியாகவே தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்னே அறிந்தேன், நீ கற்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே உன்னை பரிசுத்தம் பண்ணி ஜாதிகளுக்கு ஜீவராஜையோடைய சந்ததிக்கு மட்டுமல்ல சந்ததியையும் அவர் ஒரு தீர்க்கதரிசியாக எழும்ப பண்ணுவார். ஆமென் சொல்லாமா? இருக்கிற எல்லாருமே ஜீவராஜையை கொடுத்து எல்லாருமே ஊழியர்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்ததாக அவருடைய சந்ததியின் சந்ததி அருமையான அம்மா இருக்காங்க. நீ உன் பிள்ளைகளை அந்த பிள்ளைகளின் பிள்ளை என்னவா அது ஒரு தீர்க்கதரிசியாக எலியாவின் ஆவியும் பலமும் கொண்ட பிள்ளையாய் விளங்கும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் சொல்லாமா? எத்தனையோ பேர் கேட்டாங்க, அவங்க போர்ச்சவர்கள் அவங்கெல்லாம் ஏற்பட்டவர் நாங்க என்ன செய்யணும்னு சொல்லி கேட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய வைராக்கியம் உள்ள ஒரு பிள்ளையாக எப்படி எலியா ஒரு ஆகாபு முன்பதாய் துணிச்சலாய் நின்றாரோ அப்படிப்பட்ட ஒரு பெரிய துணிச்சல் உள்ள ஒரு தேவ பலத்தினாலும் தேவ சத்துவத்தினாலும் தேவ ஆவியினாலும் நிரப்பப்பட்ட பிள்ளையாய் அந்த பிள்ளை இருக்கும் என்று கர்த்தருடைய நாமத்தால் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் அப்படிப்பட்ட வார்த்தை ஆண்டவர் நிறைவேற்றியவர் நடத்துவாராக. கடைசியாக அந்நாளை ஆண்டவர் நினைத்தருளினார். ஆமென் சொல்லுங்கள் சேர்ந்து. ஆனால் அந்த அந்நாளை குறித்து வாசிக்கும் பொழுது அவருடைய மன கசப்பாவே இருந்துச்சு. மனம் கசந்து அழுதாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான மகளும் பல நேரங்களிலே எல்லாரும் முன்பாக தான் அழகான அவசியம், ஆனால் தனிமுறையிலே மனம் கசந்து வேதனையோடு கட்டிலை கண்ணீரால் நினைத்த அனுபவத்திற்குள்ளா இந்த மகள் சென்றிருக்கலாம். ஆனால் அவள் ஜெபித்தாள், கர்த்தருக்கு ஒரு பிள்ளையை கேட்டாள். கர்த்தர் அதன் பிறகு அந்த ஆலயத்தை விட்டு போன பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது, அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. இந்த மகளுக்கும் ஆண்டவர் துக்கங்கள் எல்லாவற்றையும் சந்தோஷமாய் மாற்றி. ஆமென் சொல்லுங்க. எப்படி ஒரு பிரபலமான ஒரு தீர்க்கதரிசியாக தான் முதல் பெயர் சபை வரை அறியப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக சாமுவேல் விளங்கினாரோ
அதுபோல ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் உங்களுக்கு என்ற அந்த ஆணோ பொண்ணோ அது தீர்க்கதரிசி எவ்வளவு இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென் சொல்லுங்க சேர்ந்து. எல்லாம் கைகளை தட்டலாமா? என்று சொன்னா வந்தவுடனே ஒரு வார்த்தை, எருசலேமை நேசிக்கிற இந்த மகளை நேசிக்கிற நீங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டு அந்த மகளோடு கூட சந்தோஷப்பட்டு அவள் களி கூறுங்கள், அவளுக்கு எல்லாரும் அவளோடு கூட மிகவும் சந்தோஷமாயிருங்கள். இந்த மகளுக்கு என்று சொல்லப்பட்ட எல்லா வார்த்தை நிமித்தம் ஒரு பெரிய சந்தோஷம். இந்த மகளுக்கு பிறக்கும் ஒரு குழந்தை ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு எலியாவின் ஆவியும் பலம் கொண்டவராக, அதே போல எப்படி சாமுவேலை போல தான் முதல் பெயர் அவரை அறியப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி ஆண்டவர் எழுப்பினாரோ அன்னாருடைய வயிற்றிலிருந்து, அது போல ஆண்டவர் இந்த மகளுடைய வயிற்றிலிருந்து வரப்போகிற குழந்தை ஒரு சாமுவேலை போல அநேகரால் அறியப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியாக தேவனுடைய சித்தத்தை செய்யும் ஒரு தாவீதை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு கிருபை எப்படி சாமுவேலுக்கு ஆண்டவர் கொடுத்தாரோ அது போன்ற ஒரு பிள்ளையை, அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் உங்களுக்கு என்று வைத்திருக்கிறார். ஆமே சொல்லாமா? கர்த்ததாமே இந்த சொன்ன எல்லா நல்வார்த்தைகளே அவர் நிறைவேற்றுவார். எவைகள்லாம் உங்களுடைய வாழ்க்கையில் தாமதமாக இருந்ததோ அந்த தாமதமான காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் அசாத்தியமான காரியங்களை செய்த சிம்சோனை போல ஒரு பிள்ளையாக, அதே போல தேவனுக்கு ஒரு திருஷ்டி பண்ணப்பட்ட ஒரு பிள்ளையாக, கர்த்தருக்குமாய் நின்ற யோவானை போல, எலியாவின் ஆவியும் பலமும் கொண்ட ஒரு யோவானை போல ஒரு பிரபலமான ஒரு தீர்க்கதரிசியாக ஆண்டவர் அநேகரால் அறியப்படுகிற ஒரு பிள்ளையாக வெகு ஜனங்கள் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இந்த பிள்ளை மூலமாய் பெறும்படிக்கு ஆண்டவர் சமயத்துக்கு வார்த்தையை சொல்லும்படிக்கு நல்ல வார்த்தைகளை வாயில் அருளி யதார்த்தமான வார்த்தைகளும் அது தீர்க்கதரிசன வார்த்தையாக வெளிப்படுகிற ஒரு பிள்ளை ஆண்டவர்களுக்கு வைத்திருக்கிறார். ஆமென் சொல்லமா? கர்த்ததாமே இந்த வார்த்தையை அவர் ஆசீர்வதித்து இந்த வார்த்தையை அவர் நிறைவேற்றுவாராக. God bless you. ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளை கேட்டதுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்கிறோம். விசேஷமாக இப்பொழுதும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கிறோம். ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர். உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். வயதிலே பெரியவர்கள் இருக்கிறீர்கள், ஆனாலும் தேவனுடைய உன்னதமான ஊழியம் செய்கிறவர்களை மாத்திரம் மேடைக்கு நம்ம அழைக்கிறோம். கடைசி ஜெபத்தையும் ஆசீர்வாதமான ஜெபத்தையும் செய்வதற்காக நரமா சபையினுடைய தலைமை போதகர் பாஸ்டர் பெத்லஹேம் அங்கிள் அவர்கள் முன்பாக வர வேண்டும். பாஸ்டர் பிரின்ஸ் ராகவன் அவர்கள் முன்பாக வர வேண்டும். ஸ்தோத்திரம். பாஸ்டர் ஜேம்ஸ் மாமா அவர்கள் முன்பாக வர வேண்டும். பாஸ்டர் ஆஸ்மான் மாமா அவர்களும் மேடைக்கு வர வேண்டும். தேவனுடைய ஊழியம் செய்கிற யாவரும் நீங்கள் சார்லஸ் அவர்கள் முன்பாக வர வேண்டும். ஊழியம் செய்கிறவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தாராளமாக முன் வரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி ஜெபம் நீங்கள் செய்கிற பொழுது நீங்களும் உங்கள் கரம் உயர்த்தி நீங்கள் பிளஸ் பண்ணலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ, என் இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ, என் இயேசுவால் ஆகாத, என் இயேசுவால் ஆகாத, என் இயேசுவால் ஆகாததொன்றுண்டோ. Is anything too hard for the Lord? Is anything too hard for the Lord? Is anything too hard? Is anything too hard? Is anything too hard for the Lord? No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard for the Lord. No, nothing is too hard. No, nothing is too hard. No, nothing is too hard for the Lord. கிருபை இரக்கமுள்ள ஆண்டவரே, எங்கள் அருமையான அன்பு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்கிறோம். எங்கள் அன்பு சகோதரர்
இளையராஜா அவர்களுக்காய் சோத்திரம். எங்கள் அன்பு மகள் ஆனிக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே சோத்திரம். 7 ஆண்டுகள் பொறுமையோடு காத்திருந்து என் இயேசுவால் ஆகாதது ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர்களுடைய விசுவாசத்தோடினால என் தேவன் இந்த கற்பத்திற்கு நீ வாய்க்க பண்ணி கொடுத்திருக்கிறீர். அதற்காக சோத்திரம். ஏசாயா 66ஆம் அதிகாரம் 7-9 வசனங்களின்படி பிற செய்கிறவராகினால் பிற செய்யாமல் இருப்பேனோ, பிரசவிக்க பண்ணுகிறவராகினால் பிரசவத்தை தடுப்பேனோ. ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே ஏற்ற வேளையிலே இந்த பிள்ளைகள் சுக பிரசவத்தை காண கர்த்தர் உதவி செய்யும்படியாய் செபிக்கிறோம். சபையாராய், நண்பர்களாய், உறவினர்களாய், ஆண்டவரே சோத்திரம் என்ற வெல்விஷர்ஸாய் இந்த பிள்ளைகளை வாழ்த்துகிறோம். ஆசீர்வதியும் ஆண்டவரே சோத்திரம். அவருடைய கண்ணீரின் வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து தேவ வசனத்தின்படி ஒரு தீர்க்கதரிசியை கொடுக்க போது அதற்காக சோத்திரம். ஆசீர்வதியும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும், பலப்படுத்தும். கத்த பெரிய காரியங்களை செய்யும். பெரிய நாமத்தில் கெஞ்சி கொண்டாடுகிறோம் உங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் பக்கத்துணை பாதுகாப்பு வழிநடத்துவது நம் அனைவரோடும் விசேஷமாக இளையராஜாவோடும் ஆணியோடும் பக்கத்தின் கண்ணியம் கொடுத்ததானே ஆண்டவர் கொடுத்திருக்கிறதான கற்பத்தின் கண்ணியம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. வெயிட்னுங்க. தேங்க்யூ. அன்பானவர்களே, வந்திருக்க எல்லா அவர்களுக்கும் நன்றி. ஆக்சுவலாக இதுதான் என்னோட சர்க்கிள். நான் பெருசாக சர்க்கிளை வளர்த்துக்கிறது கிடையாது. இருக்கிற 4 பேரானாலும் உண்மையான அன்பு செலுத்தணும். என்னோட கான்செப்ட் அதான். நிறைய ஸோ அதனால என்னோட சர்க்கிள் எவ்வளோ தான். இதுக்கப்புறம் இன்னும் அதிகமாகுமா அப்படின்னு தெரியல. என்னால் இவ்வளோ பேருக்கு தான் உண்மையான அன்பு செலுத்த முடியும். அதான் உண்மை. இல்லை சண்டை வரும், பிரச்சனை வரும், அடிதடி நடக்கும், எல்லாமே நடக்கும். பட் எல்லாமே லைஃப்பில் அதெல்லாம் ஜாலியான மூமெண்ட். அது பின்னாடி இருக்காங்க, அவங்களையும் நிறைய சண்டை போட்டிருக்கேன். நான் சொந்த ஊர்லேயே என்னை அனாதையாக விட்டுட்டீங்கன்னு அவங்களாம் சண்டை போட்டிருக்கேன். சண்டை போட்டு எல்லாரையும் மும்பைலேருந்து வர வச்சிருக்கேன் எல்லாரையும். ஸோ அதனால இதுதான் ஒரு சந்தோஷமான, யாரை பார்த்தாலும் ஒரு ஸ்மைல், அவ்வளோதான். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கு, அது எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம். மன மகிழ்ச்சி முகம் மலர்ச்சியை தரும். சில இடங்களில் அதை நான் மிஸ் பண்ணியிருப்பேன், அது திரும்ப ரீகால் ஆகும். சரி, எல்லாரையும் சந்தோஷப்படுத்தணும் அப்படின்றதுக்காக அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்த எந்த எக்ஸ்ட்ரீம் வேணா போகலாம். இன்னைக்கு கிடைக்காத ஒரு விஷயம் அதுதான். சரியா, கஷ்டப்படுத்ததா கூடாது. அதனால வந்திருக்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பின்னாடி உங்களுக்காக உணவு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கு, நீங்கள் சாப்பிடலாம். நான்வெஜ் இருக்கிறவங்களுக்கும் இருக்கு. ஸோ நான்வெஜ் சாப்பிட்றவங்களும் சாப்பிடலாம். அதனால எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கிறோம். நன்றி. எடுத்து வந்திருக்கீங்க. இன்னைக்கு காசு கொடுத்தாலும் கிடைக்காத ஒரே விஷயம் டைம் தான். ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எனக்காக டைம் பண்ணுறவங்கள எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால கேக் கட்டிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கரெக்டாக நம்ம லஞ்ச் போயிடலாம். ஓகே, தேங்க்யூ.
அப்படியே கட் பண்ணுறீங்களா? யாரும் வராங்களா? போட்டு வந்து பாருங்க. கை நடுங்குது. வயசாயிடுச்சு சார். ராஜா அடங்க பாருங்க, 2 பேரும் பாருங்க, 2 பேரும் பாருங்க. ராஜா அடங்க பாருங்க, பாருங்க. கணங்க விடுங்க. தேவையான அளவுக்கு நீங்கள் வாங்கி சாப்பிடலாம். வெஜிடேரியனும் இருக்குது. ஸ்தோத்திரம். இவங்களை வந்து நீங்கள் ப்ளஸ் பண்ணணுன்னா நீங்கள் இப்போ வரலாம். கிஃப்ட் கொடுக்குறவங்க, ப்ளஸ் பண்ணுறவங்க இந்த நேரத்தில் நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். ஃபோட்டோ செஷன் அதுக்கு எடுத்துக்கொள்ளலாம். தேங்க்யூ. God bless you. வெயிட் பண்ணுங்க. இங்க பாரு ராஜா, இங்க பாரு ராஜா. ராஜா இங்க. Thank you. Wait. Okay. Thank you. Wait. Stay. வெயிட் பண்ணுங்க. Thank you. அதான் தெரியும். ப்ரொஃபைல்ல இருக்குல்ல. Wait. இங்க கேமரா பாருங்க. Thank you. Wait. Camera பாருங்க. அண்ணா கேமரா பாருங்க. ஆமா எடுக்கும். அண்ணா கேமரா. வெயிட். அண்ணா கேமரா பாருங்க. நானே எல்லாம் சிரிங்க. ஸ்மைல்.
மலை ஓரமா போ மலை. அவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் வராடா. ஸ்மெல் இல்லடா, ஸ்மெல் இருக்குல்ல. காலி ஆச்சுன்னா அவர்கிட்ட காடு வாங்கி தரேன், எழுதி சாப்பிடும். நான் அப்பவே சொன்னேன்டா அவர்கிட்ட இப்படி ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு. வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க. ஸ்மைல் ஸ்மைல். ஸ்டே ஸ்டே ஸ்டே. கேமரா பாருங்க கேமரா பாருங்க. போலாம் போலாம். ஓகே ப்ரோ. வழக்கமாக லைவ் என்கிட்ட தான் வரும். ஓகேவா? நான் அப்போ வேறு இடத்துல ஷூட்டில் இருந்ததுனால லைவ் என்கிட்ட வரல. வெளியே கொடுத்துட்டா, வெளியே அவங்களுக்குள்ளே பண்ணிட்டாங்க ஷூட்டில். ரொம்ப மட்டமாக காய்ச்சிருக்காங்க எல்லா விஷயமும். இதுக்கப்புறம் ஆர்டரே தர மாட்டேன். நம்பி கொடுத்ததுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை கொடுத்து வந்தீங்க. ஃபோட்டோக்கு நான் பேசுகிறேன், வீடியோ பேசுனேன் அப்படின்னு பார்த்தா 2 பேரும் பேசியிருக்காங்க. சுற்றி வச்சுருக்காங்க. வெயிட் வெயிட் வெயிட். ரெடி 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 ரெடி. நான் கேமரா பாருங்க கேமரா பாருங்க. சரி தானே. வெயிட் பண்ணுங்க. தேங்க்யூ. தனி பாக்ஸ் எல்லோ கலர் பாக்ஸ். ரைட். தேங்க்யூ. தேங்க்யூ. ரெடி ரெடி ரெடி. வெயிட் 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 வெயிட். தேங்க்யூ. இங்க பாரு ராஜராஜ். தேங்க்யூ. ஸ்கூல்ல ஃபிலிம் ஷூட்ல எல்லாம்
ரெடி ரெடி நீங்க ஸ்டூடெண்டா இந்த வாங்கல அவர் கிடக்கிறார் விடுங்க. ரெடி 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 வெயிட் வெயிட் ஸ்மைல் அப்படியே டிப்டா வேணாம் போயிட்டு இருக்கு எதுக்கு? ரெடி ரெடி கேட்ட விளைவு முடிக்கலாம் கேளு. வந்து காணாது போறது ரைட்டா ஓகே. இதோ கண்ண முடியாது. ஒன் மோர். இல்லைங்க எடுத்துக்கலாம். ரெடி ரெடிக்கா ஃபோக்கஸ் பாத்துங்க. நானும் இல்லை அப்படியா ரெடி. இங்க பாருங்க ரெடி சே ஃபோக்கஸ் இருக்கிறது இதெல்லாம் ஷாப்ல வேறு எடுத்தாச்சு ப்ரோ. ரெடி ஆட வராங்களா? அதாவது அவ்வளோதான். ஒன் தேங்க்யூ. ரெடி கேமரா பாரு கொஞ்சம் திரும்ப வெயிட் 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 ஸ்மைல் 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 வெயிட் 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 சார் சிரிக்கலாம். டெரராக குடிக்கிறீங்க போஸு. ரெடி ரெடி ஏய் வாய் ஒழுங்கா விடா. தேங்க்யூ. டக்குன்னு முடிவு நில்லுங்க. ஓகே ரெடி வெயிட் பண்ணுங்க. வெயிட் 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 தேங்க்யூ. சரிங்க சார் சார் தேங்க்யூ. ரெடி போட்டோ எடுக்க பேசாதீங்க ப்ளீஸ். சாரி சாரி சார் என்னடா பண்ண போறீங்க எல்லாம் வச்சு வச்சு. ரெடி ரெடி
Ready? Smile. Wait. Wait. Smile. Wait. ले राजा, relax. बाहर निकल. Wait. क्या? Okay. Wait. Thank you, bang sir. Camera பாருங்க. Ready? Smile. Wait பண்ணுங்க. Ready. ले जा कैमरा पर राजा.